சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. நம்ம குமார் வந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இதுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல மாயா வந்து சிச்ச முகமாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. குமார் அண்ணன் வந்து ரொம்ப தங்கமான அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீ கடைசி வரைக்கும் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுற வரைக்கும் நீ தான் என்னோட காதலியாக வந்து நடிக்கணும். அதுக்கு தான் உனக்கு பேமெண்ட். அவங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. இருப்பினும் வீட்டுக்கு தெரியாமல் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. அதுக்கு தான் இந்த ட்ராமா, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து தூரத்துலேருந்து மகாலிங்கம் வந்து பார்த்துட்றாங்க. என்னது, மாயா வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போகிறாளா? பட்டுப்புடையை கட்டிட்டு இங்கே வந்திருக்கா, இல்லை வேற யாருக்கும் கல்யாணமா? யார் அந்த பொண்ணு? சிரிச்ச முகமாக பேசிகிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மகாலிங்கம், யார் அந்த பொண்ணையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அவங்க ஃப்ரெண்டு வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு மாதிரி தான் இருக்குது. இந்த காலத்தில் யாரையும் எதுவும் சொல்ல முடியல. கல்யாணத்துக்கு பெற்றவங்க விருந்தாளியாக வர மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலே பெரிய விஷயம் போல இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் அதுக்கு கூட வந்து சில பேருக்கு வந்து கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இதை நம்ம மொட்டையாக தெரிஞ்சுக்கிட்டு மாயா மேலே பழியெல்லாம் போடக்கூடாது. போட்டால் ரகுராம் முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு நிற்கிற மாதிரி இருக்கணும். முதல்ல இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணமா இல்லையான்னு பார்த்துடலான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து 2 ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு அப்படியே அந்த லிஸ்ட் வந்து ஒட்டியிருக்காங்க. யார் யார் கல்யாணம் பண்ண போகிறான்னு சொல்லி. அந்த பேப்பரில் நம்ம சீனோட ஃபோட்டோ வந்து ஒட்ட முடியல. இந்த ஃபோட்டோவில் வந்து கம்மு எடுத்துகிட்டு வரலையா, சரி நம்ம மாயாவோட ஃபோட்டோவாவது ஒட்டிடலான்னு சொல்லி மணப்பெண் பக்கத்தில் மாயா ஃபோட்டோ வந்து ஒட்டிடுறாங்க. அந்த இடத்துல சீனோட ஃபோட்டோ ஒட்டி ஒட்டி பார்க்குறாங்க. சரி கம் எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கம் எடுக்கிறதுக்காக வந்து உள்ளே வந்து போகிறாங்க. இன்றைக்கி லிஸ்ட்டெல்லாம் படி பார்த்தா நிச்சயம் மணப்பெண் ஃபோட்டோ இவனோட ஃபோட்டோவாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒரு வேளை ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு இருக்காளே அவளோட கல்யாணத்துக்கு கூட இவன் வந்திருக்கலாம். ரகுராமுக்கு வந்து தெரியறதுக்குள்ள நம்ம ஏதாவது வந்து தெளிவாக முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து பார்க்குறாங்க. சீனோட ஃபோட்டோ வந்து இல்லை, ஏன்னா ஒட்டாதனால. பக்கத்தில் வந்து மாயாவோட ஃபோட்டோ மட்டும் ஒட்டியிருக்கு. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே சூப்பர், இதை வச்சு ரகுராம் குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்த வேண்டியதான் அப்படின்னு சொல்லி குடுக்குன்னு ஓடி வராங்க. சாருக்கிட்ட கூட இதை எதுவுமே சொல்லாமல் அப்படியே வராங்க. வீட்டில் மாயா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாயா வந்து ரூமில் இருக்கா, நான் சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. மாயா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல சும்மா எங்கள் பொண்ணை வந்து சந்தேகப்பட்டு பேசுகிறதே அவங்களுக்கு வேலை பழப்பாக போச்சு. ஏற்கனவே ஏகப்பட்ட வாட்டி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் கேட்டு நாங்கள் போனதெல்லாம் போதும். சும்மானு இருக்கீங்களா? உங்கள் பொண்ணை பற்றி ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்கள். மாயாவை பற்றி சொல்ல நீங்கள் யார்? அப்படி ஒன்றும் இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து சொல்லணும். அப்பா உனக்கு ஒரு வேலையே இல்லையான்னு சாருமதி வந்து பேசுகிறாங்க. என் கல்யாணம் நல்லபடியாக முடிகிற வரைக்குமாவது பிரச்சனை பண்ணாமல் இருப்பா. அப்போ நான் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் பிரச்சனை பண்ணலாமா? ஒரு வேளை பொறுப்பாக வந்து இருப்பாருன்னா நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்ப்பா இது மாதிரி பண்ணுற? சும்மானு இருச்சாரும். இந்த வீட்டுக்கு நீ மருமலாயிட்டேன்னு வச்சுக்கிங்க, இது எல்லாம் உன் தலையில் தான் வந்து விடியும். அதுக்காக தான் இப்பயே வந்து சொல்கிறேன். இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்மளும் வந்து சமாளிக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது மாயாவுக்கு வந்து தெரிஞ்சது தான் தான் மணப்பெண்ணுன்னு. இப்போ குமாருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் இல்லை, எனக்கும் உனக்கும் தான் கல்யாணம்னு முன்னாடியே வந்து சீனு வந்து சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல உன் நல்லதுக்காக தான் பண்ணுறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. இல்லாட்டி ரகுராமோட முடிவெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ரகுராம் வந்து நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது முடிவு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, அப்புறமேட்டுக்கு கண்டிப்பாக நம்ம கல்யாணம் நடக்காதுன்னு உனக்கே தெரியும். இப்போ சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடலாம். பிடிச்ச வாழ்க்கையை நீயே நானும் தான் செலக்ட் பண்ணோம், அது உனக்கே நல்லா தெரியும். இப்போ அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு எனக்கும் யாருக்கும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க என்ன சொன்னால் நமக்கு என்ன நடக்க போகுது ஒன்றும் பண்ண முடியாது. தப்பான முடிவு எடுத்துட்டேன் சீனுங்கிற மாதிரி ரகுராம் வந்து மேக்ஸிமம் வந்து மன்னிப்பு கேட்கறதுனால நம்ம வாழ்க்கை வந்து மாறப்போகுதா? இல்லை, அதுக்காவது நான் சொல்கிறத வந்து கேளுங்கிற மாதிரி அந்த இடத்துல சீனு வந்து போராடுறாங்க. சரி ஓகே, நீ சொல்கிறது இல்லை, வேலிடான பாயிண்ட் தான் சொல்லி கழுத்தில் வந்து 2 பேரும் மாலை வந்து போட்டுக்கிறாங்க. அந்த இடத்துல கையெழுத்து வந்து போடலாமா வேணாமான்னு யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு தாலி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லும்போது தாலி எடுத்துகிட்டு ஆல்மோஸ்ட் மாயா கழுத்துக்கிட்ட கொண்டு வராங்க. நம்ம சீனும் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த